தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் அதிகாரம் 20 வசனம் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே புதிய கிருபையோடு எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையானது இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தொனிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பல கவலைகளின் நிமித்தமாக, பல பயங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, பல தோல்விகளின் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து இருப்பார்கள். ஆனால் ஓ தேங்க்யூ ஜீசஸ், இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா நீர் கொடுக்கிற சமாதானம் ஆண்டவரே உலகம் கொடுக்க முடியாது. ஆண்டவரே நீர் கொடுக்கிற சமாதானம் உலகம் எடுக்க முடியாது. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நிறைய பிள்ளைங்க ஆண்டவரே தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை தேடி வாசித்து அந்த சமாதானத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சமாதானத்தோடு வாழ உதவி செய்யுங்க. தேவ பலத்தோடும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையோடும் ஆண்டவரே சமாதானத்தை பெற்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.